வணக்கம். இது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன். முதலில் தாயக செய்திகள். நாட்டில் உற்பத்தி மற்றும் சேவை நடவடிக்கைகள் கடந்த டிசம்பர் மாதத்தில் அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. புதிய கொள்வனவு, கட்டளை உற்பத்தி மற்றும் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கையிலும் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி உற்பத்தி துறைகளுக்கான கொள்வனவு முகாமியாளர் சுட்டன் 57.2 பதிவு செய்யப்பட்டுள்ளது. சேவை துறைக்கான கொள்வனவு முகாமியாளர் சுட்டன் 71.1 சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாகவும் இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதிலும் உள்ள சதோச விற்பனை நிலையங்களின் எண்ணிக்கை அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் 1000 அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் புதுப்பிக்கப்பட்ட சதோச விற்பனை நிலையம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர், இந்த ஆண்டில் 150 சதோச விற்பனை நிலையங்களை திறப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 2903 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அதற்கு அமைய அதிகளவான டெங்கு நோயாளர்கள் கம்பக மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளன. கம்பக மாவட்டத்தில் 445 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து கொழும்பு மாவட்டத்தில் 393 பேரும், காலி மாவட்டத்தில் 188 பேரும் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. மன்னார் நீதிமன்றத்திற்கு அருகே 16ஆம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை கைது செய்வதற்காக காவல்துறையினர் பொதுமக்களின் உதவியை கோரியுள்ளனர். ஊந்துருளியில் பயணித்த 2 நடத்திய துப்பாக்கி சூட்டில் 2 உயிரிழந்தனர். மேலும் 1 படுகாயமடைந்தார். இந்த துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்ட 2 சந்தேக நபர்களை அடையாளம் காண்பதற்காக அவர்களைப் போலவே வரையப்பட்ட 2 புகைப்படங்களை காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனர். மேலும் அவர்கள் குறித்து ஏதேனும் தகவல் தெரிந்திருப்பின் பின்வரும் தொலைபேசி இலக்கங்களை தொடர்பு கொள்ளுமாறு காவல்துறையினர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். தொலைபேசி இலக்கம் 0718591363 மற்றும் ஒரு தொலைபேசி இலக்கம் 0232223224 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு தகவல்களை தருமாறு காவல்துறையினர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெரும்போக அறுவடைக்கு தீர்மானிக்கப்பட்ட திகதிக்கு முன்னதாகவே சில விவசாயிகளுக்கு அறுவடை அனுமதி வழங்கப்பட்டமையினால் தாங்கள் பாதிப்படைந்துள்ளதாக தெரிவித்த விவசாயிகள் சிலர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்துள்ளனர். மாவட்ட அரசாங்க அதிபரினால் குறித்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் மாவட்ட பிராந்தியத்தில் குறித்த முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தீர்மானிக்கப்பட்ட திகதிக்கு முன்னதாகவே சில விவசாயிகள் அறுவடையில் ஈடுபடுகின்றமையால் தங்களது தரப்பு வெகுவாக பாதிப்படைவதாகவும் முறைப்பாடு அளித்த விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை இந்த வெடியும் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்துள்ள மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜே முரளிதரன், அனர்த்த நிலைமையை கருத்தில் கொண்டு ஒரு விவசாயிக்கு மாத்திரமே முன்கூட்டிய அறுவடையை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தின் செயல்பாடுகள் மக்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு முன்னர் வழங்கிய எந்த ஒரு வாக்குறுதியையும் அரசாங்கம் நிறைவேற்றாமல் தடுமாறிக் கொண்டிருப்பதாக வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் கூறினார். அரசாங்கத்தின் முதிர்ச்சியின்மையே சவால்களை முகம் கொடுக்க முடியாமல் உள்ளமைக்கு காரணம் எனவும் அரசாங்கத்தை நடத்துவதற்கு புதுமுகங்கள் மாத்திரம் போதாது எனவும் குறிப்பிட்டார். எனவே முதிர்ச்சி அடைந்தவர்கள் சிலரும் இருக்க வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டினார். கடந்த பொது தேர்தலில் தேர்தல் செலவறிக்கையை சமர்ப்பிக்காத 74 தேசிய பட்டியல் வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அத்துடன் தேர்தலில் போட்டியிட்டு தேர்தல் செலவு அறிக்கை சமர்ப்பிக்காத 800 வேட்பாளர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார். இது தொடர்பான நடவடிக்கைகள் ஏலவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது.
அரசாங்கத்தின் வாகன இறக்குமதியால் நாட்டிற்கு எந்தவித பயன் இல்லை என மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் குற்றம் சுமத்தியுள்ளார். அத்துடன் வாகன இறக்குமதி முறைமையை அரசாங்கம் மாற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் கட்சிகளுக்கு இடையே எதிர்வரும் 25ஆம் தேதி நடைபெறும் சந்திப்பு ஒரு திருப்பு முனையாக அமையும் என தாம் எதிர்பார்ப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உள்ள தமிழ் உறுப்பினர்களிடையே ஒற்றுமை இல்லாவிட்டால் தமிழ் தேசியம் பாதிப்படையும் எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். கடந்த தேர்தல் காலங்களில் ஏனைய கட்சிகளுக்கு ஆதரவளித்தவர்கள் தொடர்பான பெயர் பட்டியல் எதிர்வரும் நாட்களில் வெளியிடப்படும் என இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் தலைமையில் திருவண்ணாமலையில் இடம்பெற்றது. இதன்போது கட்சியின் எதிர்கால நடவடிக்கைகள், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளன. அத்துடன் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு இளைஞர் யுவதிகளுக்கு வாய்ப்பளிப்பதற்கு அதிக அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். முன்னதாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக கட்டுப்பணம் செலுத்தியவர்களுக்கு முன்னுரிமை அளிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கம் மலையக மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். ஹட்டனில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் அரசாங்கம் பல போலி வாக்குறுதிகளை வழங்கி ஆட்சிக்கு வந்ததாகவும் தேர்தல் காலங்களில் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் தற்போதைய அரசாங்கம் மலையக மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறு கோரி நேற்று காலை நெல்லியடி பொது சந்தை முன்பாக போராளிகள் நலன்புரி சங்கத்தினரால் கையெழுத்து பெறும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த கையெழுத்து போராட்டத்தில் தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் M.K. சிவாஜிலிங்கம், ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன் ஆகியோரும் கலந்து கொண்டு கையெழுத்திட்டனர். போராட்டத்தின் போது கருத்து தெரிவித்த தமிழ் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர், அரசின் நீதி அமைச்சர் கடந்த சில தினங்களுக்கு முன் அரசியல் கைதிகள் யாரும் சிறைகளில் இல்லை என்றும் கருத்து தெரிவித்திருந்ததாகவும் இது அப்பட்டமான போய் எனவும் தெரிவித்தார். தேர்தல் காலத்தில் அனுரகுமார திசநாயக்க பவனியாவில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் தமிழ் அரசியல் கைதிகளை தமது ஆட்சியில் விடுவிப்பர் எனவும் தெரிவித்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. அந்த நாட்டின் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. 6 மணித்தளங்களுக்கு அதிகளவான நேரம் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னர் குறித்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் காசாவில் கடந்த 15 மாதங்களாக இடம்பெற்று வரும் போர் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என எதிர்பார்ப்பதாக இஸ்ரேல் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. உக்ரைனின் மத்திய பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 4 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய விமானப்படையினர் நேற்றிரவு நடத்திய தாக்குதலின் போதே அவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து உக்ரைனின் வான் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்திய கூட்டணியில் இணைந்து கொள்ளுமாறு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அழைப்பு விடுத்துள்ளதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. மதவாத சக்திகளை எதிர்த்து போராடுவது என்றால் விஜய் இந்திய கூட்டணியில் இணைந்து கொள்வதே அவருக்கும் அவரது கட்சிக்கும் நல்லது என குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் மதவாதம் தொடர்பில் விஜய் தெரிவித்த கருத்துக்களை அடிப்படையாக கொண்டே தற்பொழுது செல்வ பெருந்தகை இதனை குறிப்பிட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. ஈரான் தலைநகரில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 2 நீதிபதிகள் கொல்லப்பட்டுள்ளனர். தெஹ்ரானில் உள்ள நீதிமன்ற கட்டிடத்தில் குறித்த சம்பவம் பதிவாகியுள்ளது. இதன்போது துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டவர் சம்பவ இடத்திலேயே தனது உயிரை மாய்த்துக் கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை அந்த நாட்டு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது.
அதிபர் பதவிக்காலம் நிறைவடைவதையொட்டி முப்படைகளின் தலைவர் என்ற முறையில் அமெரிக்க அதிபராக தனது இறுதி பிரிவு உபசார நிகழ்வில் ஜோ பைடன் கலந்து கொண்டார். வர்ஜீனியாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இராணுவ வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். பின்னர் இராணுவ வீரர்களிடையே கருத்து தெரிவித்த அவர் முப்படைகளின் ஏற்றது வாழ்நாளில் தமக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் என தெரிவித்தார். ஜோ பைடன் மற்றும் அவரது மனைவி இருவருக்கும் பாதுகாப்பு துறையின் மிகப்பெரிய உயரிய சேவை பதக்கங்களை பாதுகாப்புத்துறை செயலாளர் வழங்கியமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன். விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன். நன்றி, வணக்கம்.